அதாவது அதிமுகவை இந்த முறையும் அந்த ஆட்சியை கைப்பற்றவில்லை என்று சொன்னால் அதிமுக தொண்டர்கள் விரக்தி அடைந்து விடுவார்கள். 1996ஆம் ஆண்டு மக்கள் தலைவர் மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸை உருவாக்கி திமுகவோடு கூட்டு சேர்ந்ததன் காரணமாக கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு. அன்றைக்கு தலைவர் மூப்பனார் சொன்னால் திமுக இனி தவறு செய்யாது, கலைஞர் தவறு செய்தால் நான் தட்டி கேட்பேன் என்று தலைவர் மூப்பனார் சொன்னபோது கலைஞர் சொன்னார், தட்டி மட்டும் கேட்காதீர்கள், குட்டியும் கேளுங்கள்னு சொன்னார். மூப்பனார் கொடுத்த வாக்குறுதியை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் கலைஞர் தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களித்து அவர் முதலமைச்சர் ஆனார். ஆனால் அதே கலைஞர் தமிழகத்தை சேர்ந்த மூப்பனார் என்ற ஒரு தமிழருக்கு பிரதமராகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தபோது அவர் பிரதமராக வந்துவிட்டால் முதலமைச்சராக இருக்கின்ற கலைஞர் கருணாநிதி அவர்கள் விமான நிலையத்திற்கு சென்று புரோட்டோகால் படி வரவேற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்று முரசொலி மாறன் சொல்லி கொடுத்ததன் காரணமாக தலைவர் மூப்பனார் பிரதமராகக்கூடிய ஒரு வாய்ப்பை தவறவிட செய்தவர் கலைஞர் கருணாநிதி.